அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகா அதிமுக கூட்டணி ஏன் உருவாகவில்லை? ஆடிட்டர் குருமூர்த்தி. தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நின்று போனது. அதிமுகவின் முதல் சாய்ஸே தமிழக வெற்றிக் கழகம்தான். எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றியை ருசித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் மாறிவிட வேண்டும் என திட்டமிட்டிருந்தார். இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து 30 to 40 தொகுதிகள் வரையிலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ 90 தொகுதிகளையும் துணை முதலமைச்சர் பதவியையும் கோரியது. ஒரு கட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மற்றும் ஒரு நிர்வாகி பாதிக்கு பாதி தொகுதி வேண்டும் என்று கேட்டார். இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அப்செட்டை ஏற்படுத்தியது. எனவேதான் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 90 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கினால் அதிமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவது? இது அதிமுகவினுடைய முதலமைச்சர் பதவிக்கான கனவையே பறிப்பதாக அமைந்துவிடும். எனவேதான் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி தேவையில்லை என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தார். அதன் பின்புதான் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் அவர் திரும்பினார். 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இனிமேல் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என கூறியிருந்தார். ஆனால் அதன் பின்பு ஒரு முறை கூட அவர் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கவும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்றும் கூறவில்லை. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு அனுசரணையாகத்தான் இருந்து வந்தார். ஆனால் இடையில் அண்ணாமலை மட்டுமே எடப்பாடி பழனிசாமியோடு முரண்பட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் அதிமுகவினரும் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசினார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசவில்லை. இப்படித்தான் தமிழக அரசியல் சென்று கொண்டிருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அமித்ஷா அவர்களின் சீரிய முயற்சியால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய கூட்டணி உருவாகி உள்ளது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாகும். இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றோடு புரட்சி பாரதம் கட்சியும் இணைய உள்ளது. இதுபோன்ற ஒரு வலிமையான கூட்டணி திமுகவை எதிர்ப்பதற்கு போதுமானதாக இருக்கும். அதே சமயத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர் விஜயோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக திமுக இடையேயான வாக்கு வங்கி சமநிலையில் இருந்து வருகிறது. இது வெற்றிக்கு போதுமானதாக இருக்காது. சில நேரங்களில் இது வெற்றியை பாதிக்கும். ஒரு வலிமையான அல்லது முழுமையான வெற்றியை தர வேண்டும் என்றால் விஜய் தேவை என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாகவும், எனவே விஜயோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வாருங்கள், அவர் என்னதான் கூறுகிறார் என்பதை கேட்போம் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி உள்ளதாகவும், இதன் அடிப்படையில் விஜயோடு தொடர்ந்து அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகி ஒருவர் அவரது நண்பரின் மூலமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள ஆலோசகர்களான ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூட்டணியே நல்லது, முதல் தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்பது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அக்கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்து வரலாம். ஆனால் அது வெற்றிக்கு உதவாது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தற்பொழுது நல்ல ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது. ஆனால் அது வெற்றியை தந்துவிடாது. ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொகுதியில் 15 to 20% வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது. அதுவும் ஒரு சில தொகுதிகளில் 8 to 12% வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது. இது வெற்றிக்கு போதுமானது இல்லை. சராசரியாக தொகுதிக்கு 35% மேற்பட்ட வாக்கு வங்கி இருந்தால் மட்டுமே வெற்றிக்கு போதுமானதாக இருக்கும். தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக திமுக வாக்கு வங்கிகளை குறைக்குமே தவிர அதிமுக திமுகவிற்கு எதிரான வெற்றியை உருவாக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதே உண்மை. அதனை உணர்ந்து நாம் அதற்கு ஏற்ற வகையில் கூட்டணியை உருவாக்க வேண்டும். நாம் கூட்டணி அமைக்காமல் 1-2 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கூட வரும் காலத்தில் திமுக அல்லது அதிமுக போன்ற வலிமையான கட்சிகள் நமது கட்சியை அழிக்க முயற்சி செய்யும். இதுதான் தமிழகத்தில் காலம் காலமாக நிகழ்ந்து வருகிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு சென்ற தேமுதிகவினுடைய நிலை என்ன ஆனது? அவர்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுகவே பிறகு அந்த கட்சியை உடைத்து சின்னாபின்னமாக்கியது. இந்நாள் வரையிலும் தேமுதிகவால் எழுந்து வர முடியவில்லை. இதுபோன்ற நிலை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேவையில்லை. நாம் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து கணிசமான தொகுதிகளை பெற்று போட்டியிடுவோம், வெற்றி பெற்று விடுவோம். துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக சென்று கொண்டிருக்கும். அதன் பிறகு நமது தலைமையில் கூட்டணியை உருவாக்கி கொள்ளலாம் என்பதுதான் ஆலோசகர்களது கருத்தாக இருந்து வருகிறது. ஆனால் விஜய்
புசி ஆனந்த், வெங்கட்ராமன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலர் கூட்டணி வேண்டாம் என்ற மனநிலையில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.